அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 8th சோசியல் சயின்ஸ் புக்கிலிருந்து காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படிங்கிற அந்த இயலில் பார்க்க போகிறோம். ஒரு 20 கேள்விகள் இருக்குது. வழக்கம் போல் பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கேள்வியாக பாருங்கள், ஆப்ஷன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப் த பேஜில் கீ ஆன்சர்ஸ் இருக்குது, அதை வச்சு ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1, ரிக்வேத காலத்தில் பெண்களின் நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்தது. ரிக்வேத காலத்தில் பெண்களின் நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்தது. கூற்று 2 பாருங்கள். மதச்சடங்குகளில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டது. மதச்சடங்குகளில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டது. ஓகே, ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கூற்று 1 சரி, 2 தவறு, 1 தவறு, 2 சரி, 1 2 சரி, 1 2 தவறு. கூற்றுகள் கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 சரி, 2 தவறு. என்னன்னு பாருங்கள். ரிக்வேத காலத்தில் பெண்களின் நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்தது, கரெக்டு. அடுத்து பாருங்கள். மதச்சடங்குகளில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டது. ரிக்வேத காலத்தில் மதச்சடங்குகளில் பெண்கள் பங்கெடுத்து கொள்வது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? மறுக்கப்பட்டது வராது. மதச்சடங்குகளில் பங்கேற்க அனுமதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரண்டாவது பாருங்கள். கூற்று ஆங்கிலேயர் காலத்தில் பெண்களின் நிலை மோசமடைந்தது. ஆங்கிலேயர் காலத்தில் பெண்களின் நிலை மோசமடைந்தது. காரணம் பாருங்கள். சதி, குழந்தை திருமணங்கள், பெண் சிசுக்கொலை மற்றும் அடிமைத்தனம் போன்ற பல சமூக தீமைகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டனர். பாருங்கள், கூற்றுக்கு காரணம் படித்து பாருங்கள். ஆப்ஷன்ஸ் கரெக்டாக பார்த்து குறிங்க. ஓகே, இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று தவறு, காரணம் சரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்தில் பெண்களின் நிலை மோசமடைந்ததுன்னு இருக்குது. ஆக்சுவலாக அது ஆங்கிலேயர் காலத்தில் இல்லை, இடைக்காலத்தில். ஓகேங்களா? இடைக்காலத்தில், அதாவது ஆங்கிலேயர் வருகைக்கு முன்புன்னு கூட சொல்லலாம், இல்லை ஆங்கிலேயர் வருகையின் ஆரம்ப கட்டத்திலும் கூட சொல்லலாம். அப்போ இடைக்காலத்தில் பெண்களின் நிலை மோசமடைந்தது. என்ன காரணம்னா, சதி, குழந்தை திருமணங்கள், பெண் சிசுக்கொலை மற்றும் அடிமைத்தனம் போன்ற சமூக தீமைகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டனர். அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. ஸோ ஆங்கிலேயர் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றுச்சு. ஸோ படிப்படியாக பெண்களின் நிலை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பித்தது. ஓகேங்களா? அப்போ ஆங்கிலேயர் காலத்தில் பெண்களின் நிலை மோசமடைந்ததுன்னு வராது, இடைக்காலத்தில் பெண்களின் நிலை மோசமடைந்தது. ஓகேங்களா? ஓகே, அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. ஓகே, மூன்றாவது கேள்வி பாருங்கள். இடைக்காலத்தில் எந்த மாநிலத்தில் உள்ள ராஜபுத்திரர்களிடையே ஜவஹர் என்னும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது? இடைக்காலத்தில் எந்த மாநிலத்தில் உள்ள ராஜபுத்திரர்களிடையே ஜவஹர் என்னும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது? ஆன்சர் பண்ணுங்க. இது கொஸ்டின் ஈஸி தான். ஓகே ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். ஓகேங்களா? இடைக்காலத்தில் எந்த மாநிலத்தில் உள்ள ராஜபுத்திரர்களிடையே ஜவஹர் என்னும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது? ஆன்சர் ராஜஸ்தான். அப்போ ஜவஹர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அன்றைய ராஜபுத்திர வீரர்களின் மனைவிகள் மற்றும் மகள்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஒருவேளை அந்த வீரர்கள் போர்களில் தோற்று போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மனைவிகள் மற்றும் மகள்கள் ஒரு கூட்டு தன்னார்வ தற்கொலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு முடிவுக்கு தள்ளப்படுவார்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் ஜவஹர் என்னும் முறை. இன்னும் அவங்களா போய் விழுந்துடணும், இல்லை கூட இருக்கிறவங்க, அங்கே சுற்றி இருக்கிறவங்க அவங்கள
வற்புறுத்தி தீயில் குதிக்க கட்டாயப்படுத்தப்படுவார்கள். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் ஜௌகர் என்னும் பழக்கம். ஓகேங்களா. 4th கொஸ்டின் பாருங்கள். தவறான கூற்றினை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். முன்வேத காலத்தில் மனைவியின் நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்தது. முன்வேத காலத்தில் மனைவியின் நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்தது. கேள்வி பாருங்கள், தவறான கூற்றுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள். பின்வேத காலத்தில் பெண்களின் சமூக மற்றும் அரசியல் சுதந்திரம் மேம்பட்டது. பின்வேத காலத்தில் பெண்களின் சமூக மற்றும் அரசியல் சுதந்திரம் மேம்பட்டது. ஆப்ஷன் சி பாருங்கள். பின்வேத காலத்தில் சதி என்னும் பழக்கம் பிரபலமானது. டி, இடைக்காலத்தில் பலதார மனம், விதவை மறுமணம் ஆகியவை காணப்பட்டது. எது தவறான கூற்று பாருங்கள். கவனமாக படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பின்வேத காலத்தில் பெண்களின் சமூக மற்றும் அரசியல் சுதந்திரம் மேம்பட்டது. ஆக்சுவலாக இது மேம்பட்டது வராதுங்க. பின்வேத காலத்தில் பெண்களின் சமூக மற்றும் அரசியல் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அப்போ முன்வேத காலத்தில் அவங்க சமூக மற்றும் அரசியல் பங்கெடுப்பு மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. ஓகேங்களா. அப்போ பின்வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களின் நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வடைய தொடங்கியது. அப்போது பின்வேத காலத்தில் பெண்களின் சமூக மற்றும் அரசியல் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டதுன்னு வந்திருக்கணும், இங்கே மேம்பட்டதுன்னு இருக்குது. ஸோ தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, 5வது கேள்வி பாருங்கள். கிறித்தவ அமைப்புகள் 1819ஆம் ஆண்டு முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைத்த இடம் எது? கிறித்தவ அமைப்புகள் 1819ஆம் ஆண்டு முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைத்த இடம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். டெல்லி, சென்னை, பம்பாய், கல்கத்தா. எது வரும் சொல்லுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கல்கத்தா. ஓகேங்களா. கிறித்தவ அமைப்புகள் 1819ஆம் ஆண்டு முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைத்த இடம் கல்கத்தா. 6வது கேள்வி பாருங்கள், பொறுத்துக. ஸோ இந்த பக்கம் எல்லாம் அந்த அமைப்புகள் மற்றும் இந்த பக்கம் அது துவங்கப்பட்ட ஆண்டுகள் பாருங்கள். சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை, பெதுன் பள்ளி, இந்திய கல்விக்குழு, பெண் சிறார் சங்கம். இந்த பக்கம் அதுக்கான வருடங்கள் 1819, 1854, 1849, 1882. கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் மாறி இருப்போது கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. என்னன்னு பாருங்கள். சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை. சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட வருடம் 1854. ஓகேங்களா. அடுத்து பெத்துன் பள்ளி. பெதுன் பள்ளி 1849 நிறுவப்பட்டது. ஓகேங்களா. 3வது பாருங்கள். இந்திய கல்விக்குழு. இந்திய குழுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஹண்டர் குழு. ஓகேங்களா. அது 1882 அமைக்கப்பட்டது. அடுத்து பெண் சிறார் சங்கம், அது 1819 நிறுவப்பட்டது. ஓகே, இந்த சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை பார்த்தீங்கன்னா பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது. ஓகேங்களா. அடுத்து இந்திய கல்விக்குழு பாருங்கள், அது ஹண்டர் குழுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி மற்றும்
ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் துவங்கப்பட்டது? ஓகேங்களா. அடுத்து பெண் சிறார் சங்கம் பார்த்தோம் இல்லைங்களா. பெண் சிறார் சங்கம் வந்து துவங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா. பெண் சிறார் சங்கம் துவங்கப்பட்ட இடம் கல்கத்தா. அதே மாதிரி பெத்தூன் பள்ளியும் துவங்கப்பட்ட இடம் கல்கத்தா. ஓகேங்களா. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. BCDA அந்த வரிசையில் வரும். ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7வது சரியான இணை அல்லது இணைகளை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், மேலே 4 இணைகள் இருக்குது, கீழே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த இணைகள் பாருங்கள். பெண் கல்விக்கு முக்கியத்துவம், ஹண்டர் குழு. சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி, சார்லஸ் வுட் அறிக்கை. இந்திய மகளிர் பல்கலைக்கழகம், DK கார்வே. பூனாவில் பெண்களுக்கான பள்ளிகள், DK கார்வே. ஓகே, இணைகள் பார்த்துக்கோங்க. கீழே அதுக்கான ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இணை 1, 2 சரியானது, 2, 3 சரியானது, 3, 4 சரியானது, இணை 1, 4 சரியானது. எந்த இணை சரிங்கிறது பாருங்கள், பார்த்து கவனமாக மார்க் பண்ணுங்கள். நல்லா பார்த்துக்கோங்க ஆப்ஷன். ஸோ பேஜ் ஃபுல் பேஜ் வியூ பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி தான் பார்த்துக்கணும். ஓகே, பார்த்துட்டிங்களா, மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதில் எது சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரியானது. ஓகேங்களா, 3 மற்றும் 4 சரியானது. பாருங்கள், பெண் கல்விக்கு முக்கியத்துவம், சார்லஸ் வுட் அறிக்கை, அது ஹண்டர் குழுன்னு கொடுத்துருக்கு, அது தவறு. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது சார்லஸ் வுட் அறிக்கை. அடுத்து சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி, ஹண்டர் குழு. சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி அமைத்தது ஹண்டர் குழு. அடுத்து பாருங்கள், ஸோ இந்த 2 தவறாக கொடுத்துருக்கு, மற்ற 2ம் சரி. இந்திய மகளிர் பல்கலைக்கழகம், DK கார்வே அவர்களால் துவங்கப்பட்டது 1916ஆம் ஆண்டு. ஓகேங்களா. அதே மாதிரி பூனாவில் பெண்களுக்கான பள்ளிகள், DK கார்வே அவர்களால் நிறுவப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 3, 4 சரியானது, 1, 2 தவறானது. ஸோ சரியான இணை கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4 சரியானது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் பெண் சிசுக்கொலை நடைமுறையை தடை செய்த சட்டங்களுள் பொருந்தாததை தேர்வு செய்க. பின்வருவனவற்றுள் பெண் சிசுக்கொலை நடைமுறையை தடை செய்த சட்டங்களுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1870ஆம் ஆண்டு பெண் சிசுக்கொலை தடை சட்டம், 1795ஆம் ஆண்டு வங்காள ஒழுங்காற்று சட்டம் 21, 1829ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் 17, 1802ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம். ஸோ இந்த 4ல் எது பொருந்தாதது? பெண் சிசுக்கொலை நடைமுறை தடை செய்த சட்டங்கள் இதில் இருக்குது. அதில் பொருந்தாதது ஒன்று இருக்குது, அது எதுன்னு கண்டுபிடிங்க. குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1829ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் 17. ஸோ இதுதான் பொருந்தாதது. மற்ற 3ம் பார்த்தீங்கன்னா பெண் சிசுக்கொலை நடைமுறை தடை செய்த சட்டங்கள் தான். எது? ABD. அது சி பார்த்தீங்கன்னா சதி சட்டவிரோதம் என்று அறிவிக்கப்பட்ட சட்டம். ஓகேங்களா. சதி பழக்கம் மேற்கொள்வது சட்டவிரோதம், மேலும் அது குற்றவியல் நடவடிக்கைக்கு உரியது என்று திரு வில்லியம் பென்டிங் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். எப்போன்னா 1829ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம். அது டேட் ஒன்று இருக்குது, அது பின்னால் கேள்வியில் வருது. ஓகேங்களா, அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, 9வது கேள்வி பாருங்கள். ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18 எனவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 14 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்ட சட்டம் எது? கேள்வி நல்லா படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18, பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 14 என்று நிர்ணயிக்கப்பட்ட சட்டம்.
ஆப்ஷன் ஏ பாருங்கள், உள்நாட்டு திருமண சட்டம் 1872, சாரதா சட்டம் 1930, இந்து திருமண சட்டம் 1955, திருமண வயது சட்டம் 1846. எது வரும்னு பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சாரதா சட்டம் 1930. ஓகே, அந்த சட்டத்தின்படி தான் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 14, ஆண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது 18 என நிர்ணயிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி, சாரதா சட்டம் 1930ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அதே மாதிரி இதுக்கு உள்நாட்டு திருமண சட்டம் 1872ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பொருந்தி வரும். ஸோ அதுவும் இதே வயது நிர்ணயம் தான் பண்ணுது. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ போட்டிருந்தாலும் மேபி கரெக்டாக இருக்கலாம். ஓகேங்களா, ஆப்ஷன் பி அல்லது ஏ எது போட்டாலும் இதுக்கு சரிதான். இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன் படி ஏ பி எது போட்டாலும் சரிதான். ஓகேங்களா, சாரதா சட்டமும் அதே வயது நிர்ணயம் தான், உள்நாட்டு திருமண சட்டப்படியும் அதே வயது நிர்ணயம் தான். ஓகேங்களா, வருடங்கள் மட்டும் மாறும். ஓகே, 10வது கேள்வி பாருங்கள். சதி என்னும் பழக்கம் சட்ட விரோதமானது என்று வில்லியம் பென்டிங் பிரபு அறிவித்த தினம். ஸோ அந்த வருடம் எல்லாருக்கும் தெரியும், அது என்ன சட்டம் அப்படிங்கிறதும் தெரியும். வங்காள ஒழுங்காற்று சட்டம் 17ன்னு படிச்சிருப்போம். ஸோ என்ன தினம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். சதி என்னும் பழக்கம் சட்ட விரோதமானது என்று வில்லியம் பென்டிங் அறிவித்த தினம். கேள்வி எண் 10. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1829 டிசம்பர் 4. ஓகேங்களா, 1829 டிசம்பர் 4. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 11வது கேள்வி பாருங்கள். பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஈஸியான கேள்வி. 1995 ஜனவரி, 94 ஜனவரி, 93 ஜனவரி, 92 ஜனவரி. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1992 ஜனவரி. ஓகேங்களா, 11வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 1992 ஜனவரி பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஓகே, 12வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கவனமாக பாருங்கள். சதி என்னும் பழக்கம் குறிப்பாக ராஜபுத்திரர்களிடையே காணப்பட்டது என்று குறிப்பிட்ட இத்தாலிய பயணி மார்க்கோ போலோ. அடுத்து கூற்று பாருங்கள். சதி என்னும் சடங்கு இந்து மதத்தின் ஓர் அங்கம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை ஆதரித்த சமய பரப்பு குழு செராம்பூர் சமய பரப்பு குழு. ஓகே, 2 கூற்று இருக்குது. கவனமாக படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 1 சரி 2 தவறு, 2 சரி 1 தவறு, 1 2 சரி 1 2 தவறு. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? பாருங்கள், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 தவறானது. ஓகே, என்ன தவறு பாருங்கள். சதி என்னும் பழக்கம் குறிப்பாக ராஜபுத்திரர்களிடையே காணப்பட்டது என்று குறிப்பிட்ட இத்தாலிய பயணி மார்க்கோ போலோ கிடையாது, அது நிக்கோலோ கோண்டி. ஓகேங்களா, ராஜபுத்திரர்களிடையே காணப்பட்டது என்று குறிப்பிட்ட இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி. அவரோட கிபி 1420 அவருடைய பயண குறிப்பில் சதி என்னும் பழக்கத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா, ஸோ அது ராஜபுத்திரர்களிடையே தான் பரவலாக காணப்பட்டது அப்படின்னு அவரோட நூல் குறிப்பில் அவரோட பயண குறிப்பில் சொல்லியிருக்கார். ஸோ ஆன்சர் நிக்கோலோ கோண்டி. அடுத்து பாருங்கள். சதி என்னும் சடங்கு இந்து மதத்தின் ஓர் அங்கம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை ஆதரித்த சமய பரப்பு குழு செராம்பூர் சமய பரப்பு குழு. ஸோ அந்த கருத்தை
ஆதரிக்கவில்லை, மாறாக அந்த கருத்தை சிதைத்தது. ஓகேங்களா, பாருங்கள். சதி என்னும் சடங்கு இந்து மதத்தின் ஒரு அங்கம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை சிதைத்த சமயப்பரப்பு குழு தான் செராம்பூர் சமயப்பரப்பு குழு. ஸோ அவங்க ஆதரவு தெரிவிக்கலை. ஸோ இது சதிங்கிறது இந்து மதத்தின் ஒரு அங்கமே கிடையாது அப்படின்னு ராஜாராம் மோகன் ராய் கூட முன்னாடியே சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதான் சமயப்பரப்பு குழு. ஸோ அவர்களும் பார்த்திங்கன்னா அந்த கருத்தை ஏற்கவில்லை. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 1, 2 தவறு. ஓகே, இது பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டினுமே புக்குக்குள்ளே இருந்து தாங்க எடுத்திருக்கு. ஸோ அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு கம்பல்சரி புக்கை படிச்சுட்டு தானே நம்ம அவுட் சோர்ஸுக்கு போக போகிறோம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிங்கன்னா நீட்டாக மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளை கவனி. பாருங்கள், 4 ஆப்ஷன்ஸு, 4 கூற்று இருக்குது, கவனமாக படித்து பாருங்கள். முதல் கூற்று பாருங்கள், தேவதாசி முறைக்கு எதிரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் போராட்டத்தை பாராட்டும் வகையில் அவர் 1930ஆம் ஆண்டு மத்திய சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார். ஓகே, அது ஃபஸ்ட்டு கூற்று. ரெண்டாவது பாருங்கள், தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் திரு வி.க. மூன்றாவது பாருங்கள், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இம்மசோதாவை 1930இல் சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார். நான்காவது, தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி டாக்டர் எஸ். தர்மாம்பாள். நல்ல கூற்றுகள் நல்லா படித்து பாருங்கள். கீழே ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அப்படியே பார்த்துக்கோங்க. மேற்கண்ட கூற்றுகளில் சரி தவறு எவை? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கூற்று 1, 2, 3 சரி, 4 தவறு. 2, 3, 4 சரி, 1 தவறு. 1, 2, 4 தவறு, 3 சரி. 1, 3, 4 தவறு, 2 சரி. டைம் எடுத்துக்கோங்க. நல்லா கேள்வி நல்லா படித்து பாருங்கள், கூற்றுகள் நல்லா படித்து பாருங்கள். எது சரி எது தவறு அப்படிங்கிறத ஆப்ஷன் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1, 2, 4 தவறு, 3 சரி. என்னன்னு பாருங்கள், இன்னொருக்க சொல்கிறேன் பாருங்கள். கூற்று 1, 2, 4 தவறு, 3 சரி. என்னன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு முதல் கூற்று பாருங்கள், தேவதாசி முறைக்கு எதிரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் போராட்டத்தை பாராட்டும் வகையில் அவர் 1930ஆம் ஆண்டு மத்திய சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார். மத்திய சட்டமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்படவில்லை. அவர் மாறாக 1929ஆம் ஆண்டில் சென்னை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார். ஓகேங்களா. தேவதாசி முறைக்கு எதிரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் போராட்டத்தை பாராட்டும் வகையில் 1929ஆம் ஆண்டில் சென்னை சட்டமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டார். ஓகேங்களா. ஸோ அதுதான் அங்கே மிஸ்டேக்காக கொடுத்துருக்கு. ஓகே, இரண்டாவது பாருங்கள், தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் திரு வி.க. இது தவறு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் தந்தை பெரியார். திரு வி.க., ராஜாஜி, பெரியார் அவர் 3 பேருமே ஆதரவாக தான் இருந்தாங்க. பட் அதில் தீவிரமாக அதை மசோதாவை நிறைவேற்ற தீவிரமாக செயல்பட்டவர், முத்துலட்சுமி அம்மையாருடன் தீவிரமாக செயல்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் தவறு. மூன்றாவது பாருங்கள், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இம்மசோதாவை 1930இல் சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார். இது சரியான கூற்று. ஸோ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இல்லையா, 1929லேயே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ 1930இல் அந்த மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார்.
4வது பாருங்கள், தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி டாக்டர் எஸ் தர்மாம்பாள்னு இருக்குது. ஸோ அது தர்மாம்பாள் இல்லை, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேங்களா? ஓகே, அப்போ பாருங்கள், முதல் கூற்று தவறு, 2 தவறு, 4வதும் தவறு. ஸோ 3வது கூற்று சரியானது. பாருங்கள், ஆப்ஷன் சி 1, 2, 4 தவறு, 3வது கூற்று சரியானது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, 14வது கேள்வி பாருங்கள். மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட தினம். மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட தினம் இது ஈஸி தான். அக்டோபர் 7, 1947, அக்டோபர் 9, 1947, அக்டோபர் 11, 1947, அக்டோபர் 14, 1947. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அக்டோபர் 9, 1947 மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அது என்ன தேவதாசி சட்டம் என்ன அப்படின்னா, தேவதாசிகள் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ள உரிமை உண்டு. அதாவது இந்த மதராஸ் தேவதாசி சட்டப்படி தேவதாசிகள் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ள உரிமை ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து, கோவில்களுக்கு பெண் குழந்தைகள் தானம் சட்டவிரோதம் என அறிவிக்கப்பட்டது. ஸோ இதுதான் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டம். ஓகேங்களா? அக்டோபர் 9, 1947 நிறைவேற்றப்பட்டது. 15வது கேள்வி பாருங்கள். இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்திற்கு பல மனுக்களை சமர்ப்பித்தவர். இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்திற்கு பல மனுக்களை சமர்ப்பித்தவர். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மகாதேவ் கோவிந்த ரானடே, கேசவ் சந்திர சென், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், தேவேந்திரநாத் டாகூர். ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இது முன்னாடி ஒரு லெசன் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே இந்த கேள்வி இருந்தது. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ இந்து விதவை மறுமண சட்டம் 1856 ஏற்படுத்தப்பட்டது. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரின் தளராத முயற்சியினால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அவர் இந்திய சட்டமன்றத்திற்கு இது தொடர்பாக பல மனுக்களை சமர்ப்பித்தார். இந்த சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 16 பாருங்கள், பொறுத்துக. இந்த பக்கம் அமைப்புகள், இந்த சைடு அதை நிறுவியவர்கள். ஓகேங்களா? பாருங்கள், இந்திய தேசிய சமூக மாநாடு, சாரதா சதன், இந்திய ஊழியர் சங்கம், விவேகவர்த்தினி. இந்த பக்கம் கோபாலகிருஷ்ண கோகலே, கந்துகூரி வீரேசலிங்கம், பண்டித ரமாபாய், எம்ஜி ரானடே. ஓகே, கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஸோ 16க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாருங்கள், டிசிஏபி. பார்க்கலாமா? இந்திய தேசிய சமூக மாநாடு, இதை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த ரானடே. சாரதா சதன் என்றும் அமைப்பை, அதாவது கற்றல் இல்லம்னு சொல்லுவாங்க, அதை ஏற்படுத்தியவர் பண்டித ரமாபாய். இந்திய ஊழியர் சங்கம், சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி. ஓகேங்களா? 1905 கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் நிறுவப்பட்டிருக்கும். அடுத்து விவேகவர்த்தினி அப்படிங்கிறது ஒரு பத்திரிகை, அதை துவங்கியவர் கந்துகூரி வீரேசலிங்கம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 17வது பாருங்கள். பெரியார் ஈவேரா அவர்கள் ஆதரித்த சீர்திருத்தங்களில் பொருந்தாததை தேர்வு செய்க. பெரியார் ஈவேரா அவர்கள் ஆதரித்த சீர்திருத்தங்களில் பொருந்தாததை தேர்வு செய்க.
பெண் கல்வி, விதவை மறுமணம், குழந்தை திருமணம், கலப்பு திருமணம். ஸோ இதில் எது பெரியார் ஈவேரா அவர்கள் ஆதரிக்காத சீர்திருத்தம், அதான் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, குழந்தை திருமணம். பெரியார் ஈவேரா அவர்கள் குழந்தை திருமணத்தை ஆதரிக்கவில்லை, மாறாக அதை எதிர்த்தார். பெண் கல்வி, விதவை மறுமணம், கலப்பு திருமணம் போன்றவற்றை ஆதரித்தார். ஓகேங்களா? ஓகே, 17க்கு ஆப்ஷன் சி. 18வது கேள்வி பாருங்கள். கூற்று 1, இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் எனும் அமைப்பினை பண்டித ரமாபாய் 1889 பூனாவில் தொடங்கினார். பின்னர் அது பம்பாய்க்கு மாற்றப்பட்டது. கூற்று 2 பாருங்க. சென்னையில் பிரம்மஞான சபை நிறுவப்பட்டது. டாக்டர் அன்னி பெசன்ட் இங்கிலாந்தில் இருந்து வருகை புரிந்து அவற்றில் இணைந்தார். ஓகே, 2 கூற்றை கவனமாக படித்து பாருங்கள். கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கூற்று 1, 2 சரி, 1 சரி 2 தவறு, 2 சரி 1 தவறு, 1 2 சரி 1 2 தவறு. பாருங்கள். ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே, 18வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 2 தவறு, இரண்டுமே தவறானது. என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பினை பண்டித ரமாபாய் 1889 பூனாவில் தொடங்கினார். பின்னர் அது பம்பாய்க்கு மாற்றப்பட்டதுன்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ அது தொடங்கிய இடம் பார்த்திங்கன்னா பம்பாய், பின்னர் அது பூனாவுக்கு மாற்றப்பட்டது. அப்போ எப்படி வரணும்? இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பினை பண்டித ரமாபாய் 1889 பம்பாயில் தொடங்கினார். பின்னர் அது பூனாவுக்கு மாற்றப்பட்டது. ஸோ இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கூற்று தவறானது. அடுத்த கூற்று பாருங்கள். சென்னையில் பிரம்மஞான சபை நிறுவப்பட்டது. டாக்டர் அன்னி பெசன்ட் இங்கிலாந்திலிருந்து வருகை புரிந்து அவற்றில் இணைந்தார். ஸோ இது இங்கிலாந்திலிருந்து வருகை இல்லை, அயர்லாந்திலிருந்து வருகை புரிந்தார். ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் அயர்லாந்து நாட்டு பெண்மணி. ஓகேங்களா? இங்கே இங்கிலாந்திலிருந்துன்னு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது தவறான கூற்று. சென்னையில் பிரம்மஞான சபை நிறுவப்பட்டது. டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்திலிருந்து வருகை புரிந்து அவற்றில் இணைந்தார். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 2 தவறானது, ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி. 19வது கேள்வி பாருங்கள். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கொள்கை பின்வரும் எந்த கொள்கையின் கீழ் நிறைவேற்றப்பட்டது? பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கொள்கை பின்வரும் எந்த கொள்கையின் கீழ் நிறைவேற்றப்பட்டது? தேசிய கல்விக் கொள்கை 1968, தேசிய கல்விக் கொள்கை 1986, தேசிய கல்விக் கொள்கை 2020, மாநில கல்விக் கொள்கை 2025. ஆன்சர் பண்ணுங்கள். இது ஈஸி தான். ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ 8th புக்குங்கிறனால கொஞ்சம் மேலோட்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் டீப்பாக இருக்காது கேள்விகள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செலக்டிவாக எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா 11th புக்கு பார்க்கணும். அதே மாதிரி 12th எத்திக்ஸில் ஒரு லெசன் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ அதிலிருந்து நிறைய கேள்விகள் இடம்பெறும். ஓகேங்களா? ஸோ அந்த லெசனையும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது 11th புக்கை தயாராக படிச்சுட்டு வந்துடுங்க, நவீனத்தை நோக்கி. அதுக்கடுத்து நம்ம அந்த 12th எத்திக்ஸ் புக் இருக்குது. இதே மாதிரி சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு இருக்குது. ஸோ அதில் ரொம்ப டீப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதுக்கான கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இதே மாதிரி 20 to 25 கொஸ்டின்ஸ் எல்லாமே 90% கவர் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. தேசிய கல்விக் கொள்கை 1986. 19க்கு ஆப்ஷன் பி. 20வது கேள்வி, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய பெண்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய பெண்கள் மாநாடு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது?
ஸோ 2 அமைப்புகளுக்கான வருடங்கள் இருக்குது, எதுன்னு கண்டுபிடிங்க. இந்திய பெண்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய பெண்கள் மாநாடு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1917 மற்றும் 1927, 20 மற்றும் 30, 16 மற்றும் 26, 25 மற்றும் 35. ஸோ எது ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1917 மற்றும் 1927. இந்திய பெண்கள் சங்கம் 1917 அமைக்கப்பட்டது. அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, இதோட 20 கேள்வி முடிஞ்சுது. காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படிங்கிற இயல்லிருந்து 20 கேள்விகள் பார்த்துட்டோம். அதுக்கான கீ ஆன்சரும் கீழே இருக்குது. ஸோ மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கீ ஆன்சர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ 20 கேள்விக்கு எவ்வளோ ரைட்டுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் நவீனத்தை நோக்கி 11th புக்கிலேருந்து நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற அந்த இயல்லிருந்து ஒரு 20 அல்லது 25 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே 10th புக்கில் பார்த்துருப்போம். ஸோ அதில் கவர் ஆகாத கீ பாயிண்ட்ஸை கொஸ்டினாக எடுக்கிறேன். ஓகேங்களா? 11th புக்கில் மோஸ்ட்லி அது இது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் எது கவர் 10th புக்கில் எது கவர் ஆகலையோ அதை வந்து 11th புக்கிலேருந்து எடுக்கிறேன். அதே மாதிரி அடுத்து 12th எத்திக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு தனியாக ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் நிறையா டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நிறையா கேள்விகள் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 11th புக்கிலேருந்து நவீனத்தை நோக்கி அந்த சாப்டர்லேருந்து கேள்விகள் பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.